வணக்கம். பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் வழங்கிய நற்பண்புகளை நம் சுய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இதுக்கு முந்தி ஒரு 3 வீடியோக்கெல்லாம் 3 நற்பண்புகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாம் 4வது நற்பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 4வது நற்பண்புகள் ரெசல்யூஷன், தீர்மானம். ஃப்ராங்க்லின் அருமையாக சொல்கிறாரு, ரிசால்வ் டு பெர்ஃபார்ம் வாட் யூ ஆட், பெர்ஃபார்ம் வித்தவுட் ஃபெயில் வாட் யூ ரிசால்வ். நீங்கள் செய்ய வேண்டியதை செய், நீங்கள் தீர்மானித்ததை தவறாமல் செய். இதான் 4வது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நற்பண்பு. தீர்மானம், ஒரு டிட்டர்மினேஷன். நான் இதை செய்வேன், இதை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அப்போ நம்ம தீர்மானம் எப்படி இருக்கணும்? குடியாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. சில நேரங்களில் என்ன வேணாலும் வாய்க்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆனால் அடுத்த நாள் அதை பற்றி செய்ய மாட்டான். ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதியை சொல்லுவாங்க, வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருப்பார், எதிர்பார்த்தோம்னா நடக்காது. நல்ல அரசியல்வாதி செய்வார், அது அடுத்த விஷயம். அப்போ ஒரு தீர்மானம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 இடம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் எப்போ அதை நான் செய்ய போகிறேன்னு முடிவு எடுத்துட்டோமோ அதிலிருந்து தவறக்கூடாது. அதை எப்படியும் முடித்து காட்ட வேண்டும். அப்படி முடித்து காமித்தால் வெற்றி என்பது நிச்சயம். அதான் அன்றைக்கி இந்த தீர்மானத்தில் பார்க்கக்கூடியது. இப்போ தீர்மானம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய செயல் மற்றும் கடமை. நம்முடைய கடமை சிலது இருக்குது. அது குடும்பத்திற்குரிய கடமையாக இருக்கலாம், இல்லை ஒரு அலுவலகத்தில் வேலை வைப்போம், அங்கே நமக்கு சில கடமைகள் இருக்கலாம். ஒரு மாணவனாக ஒரு கடமை இருக்கலாம், ஒரு ஆசிரியராக ஒருத்தர் கடமை இருக்கலாம், ஒரு வழக்கறிஞராக ஒரு கடமை இருக்கலாம், ஒரு டாக்டருக்கு சில கடமைகள் இருக்கலாம். அப்போ ஒரு பர்சனல் லைஃப்பில் சில கடமைகள் இருக்குது. நாம் பார்க்கக்கூடிய பணியின் சார்பாக சில கடமைகள் நமக்கு இருக்குது. அப்போ அந்த கடமையை முன்கூட்டியே தீர்மானிக்கணும். இதான் என்னுடைய கடமை, இதான் என்னுடைய செயல், என்னுடைய செயல் இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு. அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டால் அந்த முடிவை எப்படி நிறைவேற்றுவது அப்படிங்கிறத நம்முடைய கையில். இப்போ 2 பாட்டு தான். ஒன்று தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எதை வச்சு எடுக்கிறோம்? என்னுடைய கடமை என்ன, என்னுடைய செயல் என்ன, அதை நான் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்துக்கிறோம். தீர்மானத்தை எடுத்துட்டா சும்மா நான் முதலே சொன்ன மாதிரி நாமளே என்ன வேணாலும் சொல்லிட்டு போவேங்கிறது கிடையாது. அது தீர்மானம் இல்லை, முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தீர்மானமாக இருக்க வேண்டும். இப்போ செகண்ட் பார்ட்டு, அந்த இது கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். ஏன்னா நம்மளால் தீர்மானம் பண்ணியாச்சு, நம்முடைய கடமை அது. அந்த கடமையை எப்படி செய்யணுங்கிற ப்ராப்பராக திட்டமிட்டு அதை நிறைவேற்ற வேண்டும். சென்ற வீடியோவில் கூட சொன்னேன், ஒரு ஸ்டூடெண்ட்டு அவனுக்கு சில கடமை என்னது, நீ இப்போ நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும், அதே அவன் கடமை. அப்போ முறையாக திட்டமிட்டு படித்தான்னா கண்டிப்பாக அவன் அந்த எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் ஆக போகிறான். அப்போ அந்த கடமையை நிறைவேற்றி வைத்தல். அப்போ ஒரு எப்போ நம்ம தீர்மானம் நிறைவேறியதோ நம்ம மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், நம்பிக்கை வளரும். நம்மளால் எதையும் செய்ய முடியும், இப்போ நம்மளால் ஒரு சாதனை படைக்க முடியும் அப்படின்னு நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்போ அதற்கு தீர்மானம் ரொம்ப அதிகம் ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதன் மூலமாக நாம் பல்வேறு சாதனைகளையே நம்ம என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். உதாரணத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாயி இருந்தார். அந்த ஏரியா ஒரு வறட்சியான ஒரு ஏரியா. அப்போ வானத்தை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு காலங்கள், ரொம்ப கடினமான பாறைகள் இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ பாதி நாள் சும்மாவே உட்காந்துருப்பாங்க மக்கள். அப்போ ஒரு விவசாயம் என்ன செய்கிறேன், நான் கிணறு தோண்ட போகிறேன், வேறு வழி இல்லை, கிணறு தோண்டினாத்தான் இனிமேல் விவசாயம் போல அப்படின்னு ஒரு கிணறு தோன்றான். டெய்லி தோன்றான், ஏன்னா வேறு வேலை இல்லை. அப்போ நான் இந்த ஏரியாவில் நான் என் இடத்துல கிணறு இது பண்ண போகிறேன். என்ன செய்வேன், டெய்லி நான் ஒரு
5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி அவன் வந்து கிணறு தோண்டிக்கிட்டே இருக்கான். சுற்றி இருக்கான்லாம், என்னடே லூசு பேராடா நீ, ஏதாவது கிணறுக்கு வழி இருக்கா, கிணறுல தண்ணி வருமா, உன்னையால் தோண்டி முடிச்ச முடியாது, பாறைலாம் இருகுன பாறை, இது நீ தனிப்பட்ட முறையில் எப்போ நீ பண்ணுவேன்னு சொல்லி கிண்டல் கேலி டெய்லி பண்ணப்பட்ட. அவியானை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படல, வெட்டிக்கிட்டே இருக்கேன். டெய்லி நான் வந்து காலையில் எந்திரிச்சு இவ்வளோ நேரம் வேலை பார்ப்பேன், வெயில் வர்றதுக்கு வந்து இவ்வளோ நேரம் வேலை பார்ப்பேன், வெயில் அடங்க நேரத்தில் இவ்வளோ நேரம் வேலை பார்ப்பேன், ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ தொடர்ந்து அவங்க வெட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாள்கள் ஆகிறது, வாரங்கள் ஆகிறது, மாதங்கள் ஆகிறது, இப்படியே வெட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மழை வந்து வருது அந்த பருவநிலை மாற்றத்தில். அப்போ அவன் பார்த்திங்கன்னா கிணறுலேருந்து ஒரு இதை குத்துறான், ஊற்று பீச்சிக்கிட்டு வருது. அப்போ நல்ல ஒரு ஆழமாக டெய்லி தோன்றதை வச்சு ரொம்ப ஆழமாக தோண்டிட்டேன் அந்த கிணறு. நல்ல ஒரு ஊற்று கிடச்சிருச்சு, எப்போ பார்த்தாலும் தண்ணி நிரம்பி வழியுது. அதை வச்சு விவசாயம் பார்க்குறான். அவனுடைய நிலத்திற்கு எல்லாத்துக்குமே சஃபிஷியண்ட்டாக அந்த கிணறு இருக்குது, அது போக எக்ஸஸ் வாட்டர் இருக்குது. அப்போ அவனை கிண்டல் பண்ணாலும் வந்து கேட்குறான், அதே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படின்னு. அவனுக்கும் தண்ணி கொடுக்குறான். எல்லாத்தையும் சுற்றி பார்த்திங்கன்னா அந்த விளைச்சலே, அந்த ஏரியாவே பசுமை நிறைந்ததாக மாறிவிட்டது. அப்போ அந்த விவசாயியுடைய தீர்மானம், இந்த இடத்துல கண்டிப்பாக கிணறு வெட்டியே தீர்வேன், அதற்கு நான் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் இப்படி வேலை பார்ப்பேன்னு ஒரு முடிவு எடுத்ததன் பலன், அதை நிறைவேற்றியதன் பலன், அதை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அவன் மட்டுமல்ல, அந்த ஊர் மக்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனால் செய்யும்போது ஏன் நம்மளால் செய்ய முடியாது? நண்பர்களே, வணக்கம்.